காங்கிரஸ் திமுக விட்டு டிவிகே உடன் இவங்க போய் பேச்சு நடத்தி கொண்டிருக்கிறார்களா? திமுக கூட்டணி விட்டு இவர்கள் போய்விடுவார்களா? இந்த மாதிரி ஒரு அலையன்ஸ்குள்ள இந்த மாதிரி காங்கிரஸை சேர்ந்த ஒருவர் இந்த மாதிரி பேசும்பொழுது அந்த மற்ற கட்சிக்குள் அலையன்ஸ்குள் எந்த விதத்தில் கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்பை ஏற்படுத்தும் அப்படின்லாம் இவங்களுக்கு தெரியாதா? எதற்காக இந்த பிரவீன் சக்கரவர்த்தி பேச்சிருக்கிறார்? இதை காங்கிரஸ் மேலிடம் எந்த விதத்தில் அவங்க கண்டிக்கவில்லை. அந்த பேப்பரில் வந்த செய்தி என்ன போட்டு இருந்தனால், ராகுல் காந்தி அவர்களுக்கு வலதுகரமாக இருக்கக்கூடிய டெல்லியை சேர்ந்த ஒரு நபர் விஜய் கட்சிக்கு விஜயுடனோ அவர் பெரிய தலைவர்களுடனோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சிபிஐ வந்திருக்கு, நீங்கள் டெல்லிக்கு வரீங்க, டெல்லியில் உங்களுக்கு என்ன உதவி வேணும்னாலும் நாங்கள் செய்கின்றோம், அதையும் தாண்டி இந்த சிபிஐ இதெல்லாம் நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணணும், என்ன மாதிரி கேட்பாங்க, அதுக்கு என்ன மாதிரி சொல்லலாம் அப்படின்னு அவங்கள தயார்படுத்தியதாக ஒரு செய்தி. அதில் 37 என்னமோ ஜெயிச்சாங்க, 34 ஜெயிச்சாங்க. இப்போ 2021 டிஎம்கே உங்களுக்கு 24 சீட்டு தான் கொடுத்தாங்க. இப்போ இவங்க கேட்கறது 50-60 கேட்டால் கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டேன். முன்னாடியே தெரிஞ்சிருக்கும், சொல்லியிருப்பாங்க 40 தான் கொடுப்போம், 35 தான் கொடுப்போன்னு. இன்னும் 2-3 மாதம் எலெக்ஷன் வரப்போகுது. இப்போ நீங்கள் போதைப் பொருளுக்கு அகேன்ஸ்டா இதை நடத்துறீங்க. இது எந்த விதத்தில் என்ன ஒரு இம்பேக்டை கொடுக்குன்னு எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் காங்கிரஸ் இதில் சேரவில்லை அப்படிங்கிறச்ச மறுபடியும் ஓகே, காங்கிரஸ் இனிமேல் நாங்கள் கூட்டணியில் இல்லை என்று முடிவு செய்கிறார்களா? கூட்டணியை விட்டு விஜய் கட்சிக்கு போக போகிறார்களா? தெரியவில்லை. அமித்ஷா வருகின்ற இந்த கூட்டத்தில் டிஎம்டிக்கு அவங்க கலந்துப்பாங்களா? கலந்து கொண்டால் அப்போ என்ன ஆகும்? கூட்டணி உறுதியாகிவிட்டது. பிஎம்கே கூட்டணி உறுதியாகிவிடும். அண்ணாமலைக்கு சொல்லிருப்பார், அண்ணாமலை டைம் ஆயிடுத்து, உள்ளே வாங்க, உள்ளே கூட்டணி இதில் கலந்துக்குங்க, ப்ரொசெஷனில் போகணும், நீங்களும் போகணும். உங்கள் ப்ரெசன்ஸ், உங்களுடைய இது இந்த கேம்பெயினில் நீங்கள் போகிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு அண்ணாமலைக்கும் இவர். இப்போ தமிழகத்துல சட்டமன்ற தேர்தலுக்கான களம் தினம்தோறும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி வந்துட்டு இருக்கு. அந்த வகையில காங்கிரஸ் கட்சிக்குள்ள திமுக கூட்டணி இருக்க ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கு. என்ன நடந்து வந்துட்டு இருக்கு சார் திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் உங்க கருத்து என்ன? காங்கிரஸ்ல ரீசெண்டா காங்கிரஸ் உடைய அந்த அவரும் ஒரு உயர்மதில பதவியில் இருக்கிற பிரவீன் சக்கரவர்த்தின்னு அவர் டிவிகே பார்ட்டி, அதாவது விஜயோடைய பார்ட்டியோட நெருங்கி போய் நிறைய பேச்செல்லாம் பேசிட்டு இருக்கார். அதில் என்ன தோணித்து அப்படின்னா, மற்ற அரசியல் கட்சியினால் திமுகவுடன் கூட்டணியில் இருக்கிற கம்யூனிஸ்ட், விசிகே, தென் வைகோ, அவருடைய எம்டிஎம்கே பார்ட்டி, இவங்க எல்லாருக்கும் இந்த காங்கிரஸ் திமுக விட்டு டிவிகே உடன் இவங்க போய் பேச்சு நடத்தி கொண்டிருக்கிறார்களா? திமுக கூட்டணி விட்டு இவர்கள் போய்விடுவார்களா? இந்த மாதிரி ஒரு அலையன்ஸ்குள்ள இந்த மாதிரி காங்கிரஸை சேர்ந்த ஒருவர் இந்த மாதிரி பேசும்பொழுது அந்த மற்ற கட்சிக்குள் அலையன்ஸ்குள் எந்த விதத்தில் கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்பை ஏற்படுத்தும் அப்படின்லாம் இவங்களுக்கு தெரியாதா? எதற்காக இந்த பிரவீன் சக்கரவர்த்தி பேச்சிருக்கிறார்? இதை காங்கிரஸ் மேலிடம் எந்த விதத்திலையும் அவங்க கண்டிக்கவில்லை. என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க விசிகே இவங்கெல்லாம் பேசியிருக்காங்க. ஆனால் எந்த விதத்திலையும் இவங்க சொல்றது இதை பெரிய ஒரு கம்ப்ளைண்டா காங்கிரஸ் மேலிடத்துக்கு இவர்கள் அனுப்பவில்லை. ஆனால் காங்கிரஸ் எம்பி மணிக்கம் தாக்கூர் அவர் என்ன சொல்றார், இது ஒரு கட்சிக்குள்ள கட்சி இது எதை நடத்துறோமோ அதை பத்தி நாங்க முடிவெடுத்தோம். இதுக்கு தேவையில்லாமல் உள்ளர்த்தங்களை எல்லாம் கற்பித்து மற்ற அலையன்ஸ் பார்ட்னர் மெயினாக விசிகே, சிபிஐ, எம்டிஎம்கே இவர்களை பேசுவது சரியில்லை. அப்படியே பேசணும்னு இவங்க என்ன பண்ணணும், எங்களை கூப்பிட்டு கேட்கணும், என்ன இந்த மாதிரி நடக்கிறது, உங்களை சேர்ந்த ஒருத்தர் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் விஜய் கட்சியுடன் இந்த அளவுக்கு நெருக்கமாக பேசிக் கொண்டிருக்கிறாரே, அவர் என்ன உங்களிடம் மேலிடத்தில் அனுமதி வாங்கி தான் போயிருக்கிறாரா? அவர் பேசுவது எல்லாம் மேலிடத்துக்கு தெரியுமா? அப்ப மேலிடத்தின் நோக்கம் என்ன? திமுக கூட்டணியை பொறுத்தவரை காங்கிரஸ் தொடர்ந்து இருக்கிறார்களா இல்லையா? இப்படியெல்லாம் நீங்க சந்தேகம் கேட்டீங்கன்னா உங்களோட உள்ள அர்த்தம் இது மாதிரி இருந்தால் இதை நீங்க ஓப்பனா எங்க கிட்ட பேசணும். இதை விட்டுட்டு நீங்க மீடியால போய் இந்த மாதிரி இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்து கூட்டணியை பற்றி இந்த மாதிரி மீடியாக்குள்ளே பேசுவது தவறு. அதனால் மறுபடியும் நான் சொல்கிறேன், எந்த விதத்திலும் இதெல்லாம் உண்மை இல்லை. இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும், இதை நமக்குள்ளே பேசி முடிக்கணும். லக்ஷ்மண் ரேகையை தாண்டி விடாது. லக்ஷ்மண் ரேகைங்கிறது எல்லாருக்குமே தெரியும் என்னவென்று. ராமாயணத்தில் லக்ஷ்மண் சீதைக்கு போட்ட ஒரு கோடு, இதை தாண்டி நீங்கள் விடக்கூடாதுன்னு அவங்க வனவாசத்தில் இருக்கும் பொழுது. ஸோ லக்ஷ்மண் ரேகையை நீங்கள் தாண்டி விடாதீர்கள். அந்த மாதிரி தாண்டினால் அதனுடைய விளைவுகள் வேறு மாதிரி இருக்கும். அவர் என்ன விளைவுகள்னால் அதில் லக்ஷ்மண் ரேகையில்
ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா ராமாயணம் சொல்றது அந்த கோட்டை தாண்டிய சீதை வந்து ராவணன் சன்னியாசி ரூபத்தில் இருந்து பிக்ஷை கேட்கும் பொழுது அதை தாண்டி வந்து அவர்கள் போடும் பொழுது பிக்ஷை ராவணன் அவர்களை தூக்கி கொண்டு சிறை கைது விடுகிறான் இலங்கையில். ஸோ இது ஒரு மோசமான விளைவுகள். ஸோ இவர் மணிக்கம் தாக்கூர் சொல்றது டு நாட் கிராஸ் லக்ஷ்மண் ரேகா அப்படின்னால் அவர் சொல்றது இதை வந்து இந்த மாதிரி நீங்க தாண்டி விட்டீர்கள் என்றால் இதுவே கூட்டணிக்குள்ள வேற மாதிரி விளைவுகளை ஏற்படுத்திவிடும், அதை செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ காங்கிரஸ் விருப்பம் பார்த்தீங்கன்னா டெல்லியோட பொறுத்த வரைக்கும் தமிழகத்துல தாவேகாவோட கூட்டணி வைக்கணும் அப்படின்ற நிலைப்பாடு இருக்கா, இல்ல திமுக கூட தான் பயணிக்கணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கா சார்? அது வந்து கொஞ்சம் ஒரு இது இருக்கு சார், சலசலப்பு இருக்குன்னு தான் எனக்கு தெரிகிறது. ஏன்னா டிவிகே பார்ட்டி அவங்களுடைய உயர்மட்ட இவங்க பிசி ஆனந்த், நிர்மல் குமார், ஆதாவ் அர்ஜுன், தன் மதியழகன் கரூர் வெஸ்ட் இவங்க டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி, இவங்க எல்லாரையும் சிபிஐ டெல்லியில கூப்பிட்டு 29, 30, 31 டிசம்பர் மாசம் விசாரிச்சிருக்காங்க. அப்போ பேப்பரில் வந்த ஒரு செய்தி, நானும் நீங்களும் இது சொல்ல, பேப்பரில் வந்த ஒரு செய்தி என்ன போட்டு இருந்த அதை காங்கிரஸ் மறுக்கவில்லை. அந்த பேப்பரில் வந்த செய்தி என்ன போட்டு இருந்தனால் ராகுல் காந்தி அவர்களுக்கு வலதுகரமாக இருக்கக்கூடிய டெல்லியை சேர்ந்த ஒரு நபர் விஜய் கட்சிக்கு விஜயிடனோ அவர் பெரிய தலைவர்களிடம் அவங்களுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி சிபிஐ வந்திருக்கு, நீங்க டெல்லிக்கு வரீங்க, டெல்லியில் உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் நாங்கள் செய்கின்றோம், அதையும் தாண்டி இந்த சிபிஐ இதெல்லாம் நீங்க எப்படி ஃபேஸ் பண்ணணும், என்ன மாதிரி கேட்பாங்க, அதுக்கு என்ன மாதிரி சொல்லலாம் அப்படின்னு அவங்களை தயார்படுத்தியதாக ஒரு செய்தி. இந்த செய்தி உறுதிப்படுகிறது என்றால் அப்ப என்ன அர்த்தம்? காங்கிரசுக்கு மேலிடத்திற்கு ராகுல் காந்தி அவர்களுக்கு எந்த விதத்தில் டிவிகே மேலே இப்போ ஒரு கரிசனம் வந்திருக்கிறது. டிவிகே சிபிஐ கூப்பிடுறாங்க, அவங்க போறாங்க, பேசிக்கிறாங்க. நீங்க வந்து ஏன்னா கரூர் இன்சிடென்ட் நடந்த உடனே என்ன ஒரு செய்தி வந்ததுனால் ராகுல் காந்தி விஜயை போன் பண்ணி பேசுறதா. நீங்க ராகுல் காந்தி விஜயை போன் பண்ணி பேசுறதை விட காங்கிரஸ் லீடர்ஸ் கிட்ட கரூருக்கு போங்க, கரூர்ல போய் மக்களுக்கு எந்தெந்த மக்கள் இது பண்ணாங்களோ அவங்கள போய் பார்த்து பேசுங்க, ஆறுதல் சொல்லுங்க. ராகுல் காந்தி நேரம் ஓடி வந்து கரூர்ல நீங்க ஆறுதல் சொல்லிருக்கலாம், அதெல்லாம் செய்யவில்லை. ஆனால் விஜய்க்கு போன் பண்ணி பேசினீங்க அப்படின்னு செய்தி வந்தது. அந்த செய்தி உண்மை என்றால் மறுபடியும் இப்போ இந்த செய்தி டெல்லிக்கு நீங்க வரும்போது உங்களுக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்கின்றோம் அப்படின்னு இதுவும் உண்மை என்றால் அப்போ காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் டிவிகே பார்ட்டி மீது ஒரு இது இருக்கிறது. ஸோ அப்போ டிவிகேவுடன் நம்ம கூட்டணி சேரலாமா அப்படின்னு நம்ம இது என்ன காமிக்கிறது அப்படிதான் நமக்கு எடுத்துக்க முடியும். ஸோ இதையும் தாண்டி அதிகபட்சம் போச்சுன்னா டிஎம்கே கூட்டணியில காங்கிரஸ்க்கு எவ்வளவு கொடுத்துட போறீங்க? இவங்க 2011 63 சீட் வாங்கினாங்க, அதுல 37 ஜெயிச்சாங்க, 34 ஜெயிச்சாங்க. இப்போ 2021 டிஎம்கே உங்களுக்கு 24 சீட்டு தான் கொடுத்தாங்க. இப்போ இவங்க கேட்கறது 50-60 கேட்டா கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டேன். முன்னாடியே தெரிஞ்சிருக்கும், சொல்லியிருப்பாங்க 40 தான் கொடுப்போம், 35 தான் கொடுப்போன்னு. இதையும் தாண்டி விஜய் நாங்கள் 60 கொடுக்குறோம், 70 கொடுக்குறோம்னா காங்கிரஸ் மேபி அங்கே போகலாம். அதனால இதெல்லாம் எப்படி காமிக்கிறதுனா எஸ் ஒருவேளை காங்கிரஸுக்கு டிஎம்கே கூட்டணியை விட்டு விஜய் கூட்டணியோடு போய் சேரலாம் என்ற எண்ணம் இருக்கிறதா அப்படின்னு தான் பார்க்க தோணுகிறது. இது வந்து அவங்க சொன்னாதான் இதுவா. இன்னைக்கு கூட வைகோ அவர்கள் வந்துட்டு சமத்துவ நடைப்பயணம் வந்துட்டு தொடங்கி இருக்காரு, முதலமைச்சர் தொடங்கி வச்சிருக்காரு. இதுல கூட்டணி கட்சினா காங்கிரஸ் வந்துட்டு தவிர்த்திருக்காங்க இந்த நடைப்பயணத்துல பங்கேற்பதை. எப்படி சார் பாக்குறது? இதுல காங்கிரஸ் கூட்டணி வைகோ இவங்கள் நடைப்பயணம் கொண்டிருக்கிறது, அது முதல்வர் ஸ்டாலின் ஆரம்பித்து வைத்திருக்கிறார். போதைப் பொருள் அந்த புழக்கம் அதை வந்து எந்த விதத்திலும் இளைஞர்கள் யூஸ் பண்ணக்கூடாது, அதுக்கு எதிராக எதிர்ப்பு தெரிவித்து இவர் போறார், நடைப்பயணம் போகிறார். இந்த நடைப்பயணத்தை இவங்க வந்து தொடர்ந்து வச்சிருக்காங்க ஸ்டாலின் அவர்கள். இதுல வந்து எல்லா கூட்டணி கட்சிகளும் வராங்க, காங்கிரஸும். ஏன்னா இன்னி வரைக்கும் நீங்க டிஎம்கேல தான் இருக்கீங்க, அதனால இதை வந்து ஒரு நல்ல விதத்துல எடுத்துக்கொண்டால் போதைப் பொருள். ஆனால் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்திருக்காங்க. இதையும் தாண்டி நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இதுல போதைப் பொருள் ரீசெண்ட் இதுல எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது ரீசெண்ட் இதுல கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் நாகப்பட்டினத்தில் 140 கிலோ, ராமநாதபுரத்தில் 564 கிலோ, திருச்சியில் 4 கிலோ என்று தமிழகத்தில் பிடிபட்டுள்ள கஞ்சா குறித்த செய்திகள் எல்லாம் வெளிவந்திருக்கிறது. ஸோ இது போன வாரத்தில் வந்திருக்கு அப்படின்னு இது யார் பேசியிருக்காங்க? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருக்காங்க. அப்போ இப்போ வந்து நீங்க வந்து மறுபடியும் இது வந்து பெருசா இப்போ ஒரு பயணம் ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா யாருடைய கவனத்தை திசை திருப்பதற்கு நோக்கம் நான் பாராட்டுகிறேன். இந்த நோக்கம் எப்போ வந்திருக்க வேண்டும்? மார்ச் 2024 அப்போ வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த ஜாஃபர் அவருடைய இதுல இருந்து
2000 கிலோக்கு மேலே வெளிநாட்டுக்கு ஆஸ்திரேலியா நியூசிலாண்டுக்கு போனதாக பிடிபட்டு சிறையில் இருந்தார். அப்போ நீங்கள் ஒரு இது எடுத்திருக்கணும். அப்போ என்ன பண்ணிருக்கணும், அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு கண்டனம் ஒருவருமே நடத்தி இருக்கலாம். ஆனால் அப்போ எதிர்கட்சிகள் அதெல்லாம் செய்யவில்லை. இப்போ முடிஞ்ச ஜனவரி வந்தாச்சு, இன்னும் 2-3 மாதம் எலெக்ஷன் வரப்போகுது. இப்போ நீங்கள் போதைப் பொருளுக்கு அகேன்ஸ்டாக இதை நடத்துகிறீங்க. இது எந்த விதத்தில் என்ன ஒரு இம்பேக்டை கொடுக்கும் எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் காங்கிரஸ் இதில் சேரவில்லை அப்படிங்கிறச்ச மறுபடியும் ஓகே காங்கிரஸ் இனிமேல் நாங்கள் கூட்டணியில் இல்லை என்று முடிவு செய்கிறார்களா, கூட்டணியை விட்டு விஜய் கட்சிக்கு போக போகிறார்களா தெரியவில்லை. இது இதையும் அதை தான் காமிக்கிறது. அமித்ஷா அவர்கள் வரக்கூடிய நாட்களில் 2 நாள் பயணமாக தமிழகம் வர இருக்கிறாரு. என்ன மாற்றம் ஏற்பட போகுது சார் இந்த 2 நாள் பயணத்தில்? இந்த 2 நாள் பயணத்தில் பெரிய மாற்றம்லாம் ஒன்றும் ஏற்படாது சார். பெரிய மாற்றம் என்ன மாற்றம் ஏற்படணும் சார் நம்ம எதிர்பார்க்கறது? கூட்டணி கட்சிகள் PMK அனௌன்ஸ் பண்ணி உள்ளே வந்துட போகிறாரா? அமித்ஷா கலந்து கொள்கிற மாநாட்டில் PMK வர போகிறாங்களா? அன்புமணி ராமதாஸ் உள்ளே மேடையில் இருக்க போகிறாரா? இருந்து எஸ் நாங்கள் என்டிஏ கூட்டணிக்குள்ளே வருவது முடிவு பண்ணிவிட்டோம், ஆனால் ஒன்று முடிவு பண்ணிவிட்டார்கள், DMK கூட்டணியில் சேருவது இல்லை என்று. அப்போது TVKக்குள்ளே போவார்கள் எனக்கு நம்பிக்கை இல்லை. அதனால் அவங்க இங்கே தான் என்டிஏக்கு தான் வருவார்கள். DMDK ஜனவரி 5ஆம் தேதி மாவட்ட செயலாளர்கள் கூட்டம், 9ஆம் தேதி ஜெனரல் கவுன்சில் பொதுக்குழு கூட்டம் கடலூரில். பொதுக்குழு கூட்டத்தில் தான் முடிவெடுக்க போகிறார்கள் அப்படின்னாங்க. ஸோ இன் பிட்வீன் 4-5ஆம் தேதி அமித்ஷா வருகின்ற இந்த கூட்டத்தில் DMDK அவங்க கலந்துப்பாங்களா? கலந்து கொண்டால் அப்போ என்ன ஆகும்? கூட்டணி உறுதியாகிவிட்டது, PMK கூட்டணி உறுதியாகிவிடும். ஆனால் ராமதாஸ் என்ன செய்ய போகிறார் அதையும் பார்க்கணும். அந்த ராமதாஸ் அவர் இந்த கூட்டணிக்குள்ளே வரனால் அப்போது ஒன்றிணைந்த PMK வரும்பொழுது இன்னும் பலம் அதிகமாகும். இதையும் தாண்டி வேற எந்த கட்சி, புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி, AC சண்முகம் இவங்க அதை தாண்டி டிடிவி தினகரன், அம்மா மக்கள் முன்னேற்ற கட்சி டிடிவி தினகரன், OPS என்ன பண்ண போறீங்க? ஓகே, இதையெல்லாம் கண்டிப்பாக இவர் பிஜேபி இவங்களோட பேசுவாங்க. இல்லை இப்பயே கூட வரத்துக்கு முன்னாடி இன்னைக்கு தேதி 4ஆம் தேதி வரப்போகிறார், இவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம், நீங்கள் வாங்க இந்த ஹோட்டலில் மீட் பண்ணுங்க. ஏன்னா இவ்வளோதான் டைம், இதுக்கு மேலே இன்னும் டைம் இல்லை. ஸோ அப்போ நீங்கள் தினகரன் எல்லாரையும் உள்ளே கூப்பிடணும். இதையும் தாண்டி சசிகலா அம்மையார் அவங்களும் வரப்போகிறாங்களா? அவங்க தினகரன் கட்சியோடு இருக்காங்களா, இல்லை அவங்களுக்கு தனி கட்சியாக இருக்காங்களா? அவங்களையும் இவங்க உள்ளே கூப்பிட போகிறாங்களா? உள்ளே அவங்களும் வந்தாங்கன்னு வச்சுங்க. ஸோ இது பழனிசாமி இவர் இது எதிர்க்கக்கூடாது. அதுக்கு அவங்கக்கிட்ட கேட்டுப்பாங்க உங்கள் ஒப்பீனியன் என்னன்னு. இது எல்லாம் தான் இப்போ முடிவாக போகிறது. இதை முடிந்து விட்டாலும் வச்சுங்க கூட்டணி இறுதியாகிவிடும். இதையும் தாண்டி இவர் சொல்லிட்டு போவார். அண்ணாமலைக்கு சொல்லிருப்பார், அண்ணாமலை டைம் ஆயிடுச்சு, உள்ளே வாங்க, உள்ளே கூட்டம் இந்த இதில் கலந்துக்குங்க, ப்ரொசெஷனில் போகணும், நீங்களும் போகணும், உங்கள் ப்ரெசன்ஸ் உங்களுடைய இது இந்த கேம்பெயினில் நீங்கள் போகிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு அண்ணாமலைக்கும் இவர் ரொம்ப இதுவாக சொல்லிருப்பார். அதான் இல்லை, இதுக்கு மேலே என்னுடைய ஆட்டத்தையும் அண்ணாமலை சேர்ந்து ஆட போகிற ஆட்டத்தை பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லி NR நாகேந்திரன் சொல்லியிருக்காரு. எதை குறித்து சொல்றாரு சார் அவர் சொல்றது? அண்ணாமலை சொல்றது என்னுடைய ஆட்டத்தையும் பார்க்க போகிறார்கள் அப்படின்னா இவர் எலெக்ஷன் கேம்பெயினில் வரப்போறார், இவங்களோட சேர்ந்து பண்ண போறார். இதையும் தாண்டி முதல்ல லாஸ்ட் டைம் 2024 எலெக்ஷனுக்கு முன்னாடி DMK ஃபைல்ஸ் 1, 2, 3 நாள் தான் ரிலீஸ் பண்ணார். இதையும் தாண்டி இப்பொழுது இந்த திமுக அமைச்சர்களை பற்றி, செந்தில் பாலாஜி அவர்களை பற்றி, உதயநிதி அவர்களை பற்றி இவர் என்ன பேச போறார், என்ன வேற என்ன இவர் வச்சிருக்கிறார், இதையெல்லாம் ஓப்பனாக பேச போறாரா? எந்த விதத்தில் திமுக அரசாங்கம் எந்த விதத்தில் ஃபெயிலியர் ஆகிவிட்டது, எந்த விதத்தில் மக்களுடைய எதிர்பார்ப்பை இவர்கள் நிறைவேற்றவில்லை அப்படி சார் நீங்கள் மேலோட்டமாக பேசினா போகாது சார். மக்கள்கிட்ட பாயிண்ட் பை பாயிண்ட் பேசணும். இதை இல்லை திமுக ஆட்சி இப்படி நடந்தது அப்படி நோ, என்ன நடக்கவில்லை, இவங்க கொடுத்த 505 இதில் எவ்வளோ இவங்க நிறைவேற்றி இருக்காங்க, அவங்கக்கிட்ட ஸ்ட்ராட்டஜிஸ் இதை இவங்க அண்ணாமலை அவர்கள் சொல்லணும். இதையும் தாண்டி என்னென்ன இம்பார்ட்டன்ட் இது அந்த 505 இதில் இவரை நிறைவேற்றவில்லை அதை பற்றி பேசணும். இதையும் தாண்டி லஞ்சம் அதிகதுன்னு சொன்னீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிஸ் கொடுக்கணும். அந்த கூட்டத்தில் உட்காந்து பொதுவாக NR நாகேந்திரன் பேசுவார், அண்ணாமலை கிட்ட எதிர்பார்ப்பது எல்லாமே ஸ்ட்ராட்டஜிஸ், அதை பற்றி பேசணும். இதையும் தாண்டி PM வெல்ஃபேர் ஸ்கீம் எந்த விதத்தில் என்னென்ன ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்கீங்க தமிழ்நாட்டில், அதுக்கு என்னென்ன நாங்கள் எதுக்காக பிஜேபிக்கு ஓட்டு போடணும், இவர் எங்களுக்கு பொங்கல் பரிசு அறிவிக்கிறார், இதையும் நாங்கள் எதுக்கு உங்களுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு கேட்பாங்க. அப்போது
அவங்களுடைய இதில் நீங்கள் சொல்லணும். இந்த மாதிரி பிஎம் வெல்ஃபேர் ஸ்கீம் இல்லை தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ கொடுத்துருக்கோம், இத்தனை பேர் பயனடைந்து இருக்கிறார்கள், அந்த டீட்டெயில்ஸ் இதெல்லாம் சொல்லணும். இதையும் தாண்டி இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஃபண்ட்ஸ் வரவில்லைன்னா என்ன மாதிரி ஃபண்ட்ஸ் வரவில்லை, என்ன நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருக்கீங்க, இப்போ திமுக போய் சொல்லுகிறார்களா, இதையெல்லாம் வச்சு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மக்களுக்கு புரியுங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புரியாத கண்டிப்பாக புரியும். இதையும் தாண்டி அவர் நயனா நாகேந்திரன்ஜி எல்லா இடத்துக்கும் போகும்பொழுது அந்தந்த இடத்துல என்ன குறைகள் என்ன பேச்சிருக்கார். இவரும் போயிட்டு என்னென்ன ஏரியாவில் உங்களுக்கு என்னென்ன குறைகள் இருக்குது நாங்கள் வந்தால், ஏன்னா எல்லா குறையும் நிறைவேற்ற முடியும் அப்படின்னு சொன்னான்னு வச்சுங்க, போய் நிறைவேற்ற முடியாதுங்க. ஏன்னா யோகட்டே பட்ஜெட் கன்ஸ்ட்ரைன்ஸ், பட்ஜெட்டில் இவ்வளோ தான் பண்ண முடியும் என்னன்னு இருக்குது. ஸோ என்ன பண்ணணும், இந்த இதுக்கு இதெல்லாம் பண்ணலாம். நீங்கள் கொடுத்துருக்கீங்க ஒரு 15-20, இதில் ஒரு 7-8 பண்ணலாங்க, மீதி 7-8 அடுத்த இதில் பண்ணலாம். ஏன்னா முதல் வருஷம் 2ஆவது வருஷம் 3ஆவது வருஷம் 4ஆவது வருஷம் 5ஆவது வருஷம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தாங்க. அப்போ அதை பிளான் பண்ணி இந்த 15 எப்படி பண்ண முடியும், இது ஒவ்வொரு தொகுதிக்கும் இந்த மாதிரி போய் பேசணுங்க. இந்த மாதிரி பேசணும். இது அண்ணாமலை நயனா நாகேந்திரன் அவர் மட்டும் பேசினா போராது, என்டிஏ ஏடிஎம்கே லெவல்லையும் பேசணும். என்டிஏ பிஜேபி லெவலில் இருக்க அடுத்த கட்ட தலைவர்கள் அவங்களுக்கு இத்தனை டீட்டெயில் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சிருந்து மக்கள்கிட்ட பேசணும். அந்த மாதிரி பேசினால்தான் மக்கள்கிட்ட உங்கள் செல்வாக்கு எடுபடும்.